ஓகே. எதுக்காண்டி நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை ஆதரிக்க மாட்டீங்க, என்ன காரணம்? ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இது ஒரு தமிழர்களோட கலாச்சார விளையாட்டு. இந்த விளையாட்டை பீட்டா என்ற ஒரு அமைப்பு ஒழிக்க நினைக்குது. அந்த பீட்டாவை ஒழிக்கணும். பீட்டா வேண்டும் 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 வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு எதிரான பீட்டாவே, உனக்கு பிஞ்சிரம் பேட்டாவே, தமிழா ஒன்றுபடு. அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்றீங்களா? ஒன்றுபடு பாஸ், ஜல்லிக்கட்டுன்னு சொல்றீங்களா? ஜல்லிக்கட்டு மாடு வனவிலங்குன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. வனவிலங்கு அது வனவிலங்கு நீங்க எப்படி வீட்டுல வளர்க்கலாம்? வெட்டி தின்றீங்களா? அப்ப யாருக்கு பதில் சொல்றீங்க? வெட்டி தின்றீங்களா? துண்டு துண்டா பீஸ் பீஸா யாருக்குடா பதில் சொல்றீங்க? உயிரோட வெட்டி கொல்றீங்களா? அது யாருக்கு சொல்றது? பாட்டுக்கு நீ நின்று நான் பாரம்பரிய விளையாட்டு என் வீரத்தை காட்டுறேன். நானு நீ வீரத்தை காட்டுறா. புலி பிடிக்க முடியாது. புலி சிங்கத்தனப்புறன்னு சொல்றீங்க. நாங்கடா சிங்கம், தமிழனா சிங்கம்டா. சிங்கம் எதிரில் நில்லுங்கடா. உங்களை என்ன பண்ற பாரு. மாடு வெட்டுற மாதிரி உன்ன வெட்டி போடுற வாடா நில்றா. இப்ப ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காப்புல, நாகரிக காலத்துல ஜல்லிக்கட்டு ஆடு பிடிக்கிறது மாடு பிடிக்கிறதெல்லாம் ஒரு கருத்தா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பாருங்கடா. சேவல் பந்தயம் நடக்குது. அதெல்லாம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. குதிரை பந்தயத்துக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்களா? அதெல்லாம் தமிழர்களுடைய விளையாட்டு ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும். ஜல்லிக்கட்டு துபாயுடைய நண்பருடைய வேண்டுகோள். சரி, இன்னொரு கருத்தை நான் சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்காண்டி போராடுறீல, இது மாதிரி விவசாயிகள் 100 பேர் செத்துருக்காங்களே, அதுக்கு நீங்க என்ன போராடுவீங்க? நடவடிக்கை எடுப்போம். விவசாயம் வேண்டும் விவசாயம் வேண்டும். இதற்காக முதலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தது விவசாயத்திற்காக கண்டிப்பாக போராடுவோம். இந்த போராட்டம் இதோடு அடங்காது. அடுத்து வரும் எல்லா போராட்டமும் தொடங்கும். கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அப்படி எங்க யார் சொன்னது? நம்ம தமிழன் தான் சொல்லணும். வேற யார் சொல்லணும்? தமிழன் தான் சொல்லணும். இப்ப ஜல்லிக்கட்டுக்காண்டி நீங்க தடை வச்சிட்டனால போராடுறீங்க. இதே மாதிரி 100 பேர் செத்துட்டாங்க, அதுக்கு நீங்க போராடுனீங்களா? போராடுவோம். பாரம்பரிய விளையாட்டு நிறுத்துறீங்களே, இதுக்காக கூட சாவுவாங்க. பாரம்பரிய விளையாட்டை வெளிவிடுங்க. தமிழர்களுக்காக தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு துபாயில் இருக்கும் தமிழர்களின் ஆதரவு முக்கிய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இங்கிருந்து எங்களுடைய ஆதரவு ஜல்லிக்கட்டிற்கு உங்களோட கருத்துனா? என்னுடைய கருத்து ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும். நம்ம ஈடி அஸ்கான் துபாய் நண்பர்கள். ஜல்லிக்கட்டு என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்துன்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக வேண்டும். இதுக்காக எந்த ஒரு அமைப்பு தடுத்தாலும் அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும். அதுவே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும். பாஸ், உங்களோட கருத்து பாஸ்? எப்படியாச்சும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கொண்டு வந்தாகணும். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நாங்கள் போராடி நாங்கள் கொண்டு வந்தாகணும். இது கடைசி வரைக்கும் எங்கள் உயிர் செய்யறதுக்குலாம் அரசியல்வாதிகள் எவ்வளவோ யோசிச்சு என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நார்மலாக சின்ன ஜல்லிக்கட்டை கொண்டு வரதுக்கு எவ்வளவோ யோசிக்கிறாங்க. பெரிய அரசு ஆளுங்க கை வச்சா இது இவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. ஜல்லிக்கட்டுன்றது அவங்க ஈஸியாக கொண்டு வந்து நமக்கு கொடுக்கலாம். ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா ஒழியணும். ஓகே, உங்களோட இது தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டு. இதை தடுக்க பீட்டா எவன்டாமா அவன் பீட்டா ஒழிக்க ஜல்லிக்கட்டு வேண்டும்.